இன்னையோட சென்னையில் புயல் வந்து ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. சென்னையில் புயல் வந்துச்சா இல்லை அவ்வளவு மழை பெஞ்சிச்சா என்கிறது நாம் எல்லாருமே மறக்கிற அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் அந்த தண்ணியில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு ஏரியாவை போய் கவர் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படப்பை பக்கத்தில் இருக்கிற கரசங்கால் என்கிற ஏரியாவில் தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரசங்கால ஒரு ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரி மறு சைடு நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்குங்க. அந்த ஏரியில மக்கள் எல்லாமே நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். சரி, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது தான் தெரிஞ்சு, அங்கே போயிட்டு ஒரு பார்க்கிங் ஏரியா போல், என்ன சொல்கிறது, ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பார்க்கிங் ஏரியா போல் பெருசாக இருக்குங்க. அங்கே எல்லாருமே பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது நடந்து போகிற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேரும் சகதியமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற வழிக்கு கூட விடலாம், எனிதிங் இஸ் பாசிபிள். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரங்கள் வச்சு ஒன்று கட்டியிருக்காங்க. அது வழி தான் தண்ணி வந்து அப்படியே நிறைஞ்சு வழியுது. அது மேலே கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அதுக்கு கீழேயும் குளிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இன்க்ளூடிங் வயசானவங்க, பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, பொண்ணுங்க, பசங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேருங்க. ஆனால் இங்கே குளிக்கிறது சேஃபா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்க. செம ரிஸ்க். நான் போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசு 2 வயசு கை குழந்தை வரைக்கும் தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு அதை கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. செம்ம ரிஸ்க்குங்க. கீழே வந்தால் அவுட்டு தான். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நமக்கு இப்படி ஒரு புயல் வந்துச்சு, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஜாலியாக எல்லாரும் குளிச்சு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா படத்தை நியர்பை கரசங்கால் என்கிற ஏரியாவில் இருக்கும். இது எல்லாரும் போய் பார்க்கலாம். பட் இதை கிராஸ் பண்ணி போய் குளிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஆனாலும் மக்கள் என்ஜாய் பண்ணுறத விட்டப்பாடே இல்லைங்க. செம்ம ஜாலியாக இருக்காங்க. இதில் என்னென்னா ஒன் சைடில் வந்து இந்த போட்டு மாதிரி ஃபுல்லாக கையெழுத்துனது, அதில் நீச்சல் அடிக்கிறாங்க. இந்த பசங்க தான் இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ஆல்வேஸ் எல்லாருமே அவங்களுக்கும் கவலையே கிடையாது, பயமும் கிடையாது. நானே அந்த வரப்பை வந்து என்ன சொல்கிறது, ஒன்று கட்டியிருப்பாங்க, அதில் நடந்து போகணும். அது எனக்கே அதை கிராஸ் பண்ண பயமாக இருக்குது. சில பேர் அவங்க தலைக்கு மேலே குழந்தையெல்லாம் வச்சு ஜாலியாக கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. யாருக்கும் எந்த பயமுமே கிடையாது. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Oh, hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, oh. And this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? And what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And this is my game to play, to claim a brand new name, oh. And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you... இந்த ஏரியா ஒரு வழியாக பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் ரூட் போகலாம் அப்படின்னு. முடிச்சூர் ரூட் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதாவது இந்த வரத ராஜபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பூந்தமல்லி பைபாஸ் பிடிக்கலாம் வந்தால் போலீஸ் வந்து அங்கே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் சுற்றி வந்து அந்த பைபாஸ்க்கு போகிறோம். அந்த பைபாஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 way தான் இருக்காங்க. அங்கேயும் போய்க்கலாம், இங்கேயும் வந்துக்கலாம் ஒரே ரோட்டில். தென் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே வரிசையாக நிப்பாட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பிரிட்ஜ் வரைக்கும் போகிறோம். அதை தாண்டி போலீஸ் எங்களை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே வேறு ஷார்ட்கட்டும் கிடையாது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா போட்டெல்லாம் வந்து இறக்கிட்டு
போட்டில் மக்களை எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த போகிற வழியில் வண்டலூர்லேருந்து பூந்தமல்லி போகிற பைபாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமே ரோடு வரும். அங்கே போகிறது இங்கே வருது. அதுக்கு சென்டரில் கொஞ்சம் பிளேஸ் இருக்கும். அது வழி தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதில் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து லேடிஸ் இன்க்ளூடிங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 50 வயசு 20 வயசு எல்லாருமே அங்கே இருக்காங்க. தூண்டில் மீன் பிடிக்கிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து இந்த சாரி வேஷ்டி வச்சு மீன் பிடிக்கிறாங்க. சில வலையை போட்டு மீன் எனிவே லீவு கொடுத்ததான் கொடுத்தாங்க. புயல் வந்த மாதிரியே இல்லைங்க. எல்லாரும் ஜாலியாக எங்கள் டூர் வந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. எங்களுக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லாரும் மீன் பிடிச்சி நல்லா தான் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயங்கள் நம்ம கஷ்டப்படும் போது கூட நம்ம அதை எப்படி வந்து எதிர்கொண்டு இப்படி ஜாலியாக வர்றதுங்கிறது சென்னை மக்களை ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எல்லாருமே இங்கே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ புயலுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனாலும் சில பல ஏரியாக்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க. நீங்களே நிறைய பேர் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சென்னை மக்கள் சில பேர் ஏரியாவில் இன்னும் கரண்ட் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவியும் செய்யுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ டிவிகே எம்எஸ்.